ஆயுள் காப்பீடு பிரீமியத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த போராட்டத்தின் முழு பின்னணி ரமேஷ்குமார். அதாவது சுகாதார மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியத்தின் மீது 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. நீண்ட காலமாகவே இது 18% ஜிஎஸ்டி என்ற அடிப்படையில் தான் விதிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அண்மை காலமாக இந்த விவகாரம் என்பது பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பல்வேறு எதிர்கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் பலரும் இந்த இந்தியாவிலேயே இந்த ஆயுள் காப்பீடுகளின் மீது அதிக அளவு வரி விதிக்கின்ற நாடாக இந்தியா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ஒரு தேக்க நிலையும் வேலையில்லா திண்டாட்டமும் விலைவாசி உயர்வும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆயுள் காப்பீடுகளின் மீது இவ்வளவு அதிகபட்ச ஜிஎஸ்டி வரி விதிப்பது என்பது மக்களை பாதிக்கும். ஏற்கனவே இந்தியாவை பொறுத்தவரை ஆயுள் காப்பீடு எடுப்பது என்பது மிக குறைவாகவே இருக்கிறது மற்ற நாடுகளை காட்டிலும். இது போன்று 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பதன் காரணமாக அந்த எண்ணிக்கை மேலும் குறைய வாய்ப்பு ஏற்படக்கூடும் என்று தொடர்ச்சியாக தங்களது விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூட அண்மையில் இந்த 18% ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தை தொடர்ந்து அண்மை காலமாக கையெழுத்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் சுகாதார மற்றும் ஆயுள் காப்பீடுகளின் மீது விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகர் துவாரத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு, அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார் மற்றும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்ந்த எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பலரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். கையில் பதாகைகளை ஏந்தியபடி இந்த 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியபடி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இது தொடர்பாக மத்திய அரசிடம் உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்திலே கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். எப்போதிலிருந்து இந்த ஆயுள் காப்பீடுகளின் மீது 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது என்று. அதற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, எப்போது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதோ அப்போதிலிருந்தே இந்த ஆயுள் காப்பீடுகளின் மீது 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இருப்பினும் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக காப்பீடு திட்டங்கள் என்று சில காப்பீடு திட்டங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா, யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம், ஜன் அர்கோயா பீமா பாலிசி, நிராமயா ஹெல்த் இன்சூரன்ஸ், இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. இந்த காப்பீடு திட்டங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார். இதுல மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த ஆயுள் காப்பீடுகளின் மீது விதித்த ஜிஎஸ்டி வரி எவ்வளவு என்று நாம் பார்த்தோம்னால் 2021-22 நிதியாண்டுல 5354 கோடி, 2022-23 நிதியாண்டில் 7638 கோடி, 2023-24 அதாவது கடந்த நிதியாண்டுல ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியாக மத்திய அரசு 8262 கோடியை வசூலித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவலை அளித்திருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழல்ல தான் இந்த ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தற்போது மீண்டும் அரசுக்கு அழுத்தத்தையும் கோரிக்கையும் விடுத்து வருகின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.